டவர்ஸ் ஆஃப் ஹேனாய் ப்ராப்ளம இட்டரேட்டிவா எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நமக்கு வந்து 3 ராட்ஸ் இருக்கும். சோர்ஸ் ராட், டெஸ்டினேஷன் ராட், அதுக்கப்புறம் ஒரு ஹெல்பிங் ராட் இருக்கும். அதான் ஆக்ஸிலரி ராட். நம்மளோட கோல் என்னன்னா, கிவன் நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ வந்து சோர்ஸ் ராட்லருந்து டெஸ்டினேஷன் ராடுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஆனா மூவ் பண்றப்போ சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அட் அ டைம்ல வந்து ஒரே ஒரு டிஸ்க்க தான் மூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி டிஸ்க்க வந்து இன்னொரு ராட்ல பொசிஷன் பண்றப்போ, ஸ்மாலர் டிஸ்க்குக்கு மேல லார்ஜர் டிஸ்க்க பிளேஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல வந்து ரீலொகேட் ஆனாலும், இதே ஆர்டர் மெயின்டெயின் ஆகணும். ஸ்மாலர் டிஸ்க்குக்கு மேல தான் லார்ஜர் டிஸ்க் இருக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ற மாதிரி நம்ம ப்ரோகிராம் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு வந்து 4 டிஸ்க் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் வந்து எது ஸ்மாலஸ்ட்டோ அதுக்கேத்த மாதிரி ஸ்மாலர் டிஸ்க் நம்பர் 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி மூவ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் டிஸ்க்க ஒரு ராட்ல பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ டாப்ல இருக்கக்கூடியது டிஸ்க் நம்பர் 2 அத தூக்கி இன்னொரு ராட்ல பிளேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மாலஸ்ட்டா இருக்கிற டிஸ்க் நம்பர் 1 தூக்கி டிஸ்க் நம்பர் 2க்கு மேல வைக்கிறோம். அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கோம். ஃபைனலா நம்மளோட டெஸ்டினேஷன் ராட்ல வந்து எல்லா டிஸ்க்கும் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்றோம். இங்க டோட்டலா எத்தன மூவ்ஸ் தேவைப்படும்னா 2n-1. ஸோ 3 ராட் 1 டு டினோட் த சோர்ஸ் ஸ்டாக். அதுக்கப்புறம் ராட் 2 ஆக்ஸிலரி ஸ்டாக், ராட் 3 வந்து டெஸ்டினேஷன் ஸ்டாக். n = 3 இன்டு 3 டிஸ்க் இருக்குன்னா, அந்த டிஸ்க்க எப்படி நேம் பண்றோம்னா, 1 வந்து ஸ்மாலஸ்ட் டிஸ்க் அண்ட் n வந்து லார்ஜஸ்ட் டிஸ்க். நம்மளோட சால்விங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டிஸ்க்கையும் வந்து ராட் 1ல புஷ் நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஆடா இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, இந்த 3 மூவ்ஸ் தான் ரிப்பீட்டடா நடக்கும். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து என்னன்னா, சோர்ஸ் ராடுக்கும், டெஸ்டினேஷன் ராடுக்கும் நடக்கும். சோர்ஸ், ஆக்ஸிலரி, டெஸ்டினேஷன். சோர்ஸ்‌க்கும், டெஸ்டினேஷனுக்கும் நடக்கும். செகண்ட் மூவ்மெண்ட் வந்து சோர்ஸ்‌க்கும், ஆக்ஸிலரிக்கும் நடக்கும். தேர்ட் மூவ்மெண்ட் வந்து ஆக்ஸிலரிக்கும், டெஸ்டினேஷனுக்கும் நடக்கும். அகைன் ஃபோர்த் மூவ்மெண்ட் பார்க்குறப்போ, சோர்ஸ்‌க்கும், டெஸ்டினேஷனுக்கும் நடக்கும். அதாவது அந்த மூவ் நம்பர வந்து 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா, ஓகே மூவ் நம்பர் 1 பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா, பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா, தேர்ட் மூவ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n = 3 இருக்குதுன்னா, நமக்கு 3 டிஸ்க் இருக்கு. சோர்ஸ், ஆக்ஸிலரி, டெஸ்டினேஷன். n = 3 இருக்கு. நமக்கு வந்து 3 செட் ஆஃப் மூவ்மெண்ட் தான் ரிப்பீட்டடா இருக்கும். எப்படி சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் மூவ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். செகண்ட் மூவ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி. தேர்ட் மூவ் பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். திரும்ப ஃபோர்த் மூவ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மூவ் பார்த்தோம்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சோர்ஸ்ல இருந்து அந்த டிஸ்க் நம்பர் 1 தூக்கி டெஸ்டினேஷன் சில போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் அதே ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. செகண்ட் மூவ் பார்த்தோம்னா, பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சோர்ஸ்ல இருந்து டிஸ்க் நம்பர் 2 தூக்கி ஆக்ஸிலரி பில போட்டிருக்கோம். தேர்ட் மூவ் என்ன பண்ணியிருக்கோம், பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். ஃபோர்த் மூவ் பார்த்தா மேஜிக் சேம் பேட்டர்ன் தான் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். அகைன் இப்போ மூவ் நம்பர் 5 பார்த்தா பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி ஆச்சு. தென் சிக்ஸ்த் மூவ் என்ன, பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். அதான் தென் மூவ் 7 வந்து 7 mod 3 ரிமைண்டர் 1. த மூவ் ஷுட் பி பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். 7 மூவ்ஸ்ல ஃபுல்லா வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், சோர்ஸ் டு ஆக்ஸிலரி, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் டு ஆக்ஸிலரி. ஆனா இப்போ n = 4 அதாவது ஈவன் நம்பர் இருக்கிறப்போ, அதாவது மூவ் நம்பர் 1 பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி, மூவ் நம்பர் 2 பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், மூவ் நம்பர் 3 பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். அதே ஆர்டர் கொஞ்சம் ஸ்வாப் ஆயிருக்கும். இங்க ஆக்ஸிலரி இருக்கிற இடத்துல டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்ஸிலரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ n வந்து ஈவனா இருக்கிறப்போ நம்ம சேம் ஆர்டர் யூஸ் பண்ணல. சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு போகாது. சோர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸிலரி, அதுக்கப்புறம் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன், தென் ஆக்ஸிலரி டெஸ்டினேஷன். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு இடையில மூவ் பண்றப்போ, நம்ம என்ன இது செக் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் எம்ப்டியா இருக்குது. டெஸ்டினேஷன்ல மட்டும் தான் நோடு இருக்குன்னா, டெஸ்டினேஷன்ல இருக்கக்கூடிய டாப் நோட வந்து பாப் பண்ணி சோர்ஸ் நோட்ல இன்சர்ட் பண்ணுவோம். இஃப் ஒன் ராட் இஸ் எம்ப்டி, மூவ் ஃப்ரம் தி அதர். ஒருவேளை சோர்ஸ்ல வந்து நோடு இருக்கு. ஆனா டெஸ்டினேஷன் எம்ப்டியா இருக்குன்னா, சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் எலிமெண்ட்ட பாப் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு போடுவோம். இப்போ 2 டிஸ்க்லயுமே நோடு இருக்கு. சோர்ஸ்லயும் நோடு இருக்கு, டெஸ்டினேஷன்லயும் நோடு இருக்குன்னா, எதுல ஸ்மாலர் டிஸ்க் இருக்கோ அத தான் தூக்கி ராட்ல போடணும். சோர்ஸோட டாப்ல டிஸ்க் நம்பர் 1 இருக்கு. ஆனா டெஸ்டினேஷனோட டாப்ல டிஸ்க் நம்பர் 3 இருக்குதுன்னா, 1 தான் ஸ்மாலர். ஸோ 1 தூக்கி 3க்கு மேல போடணும் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு. லார்ஜர் டிஸ்க் வந்து ஸ்மாலர் டிஸ்க்க்கு மேல எப்பவுமே வராது. இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஆர்டர் ஆஃப் 2n. ஸோ இந்த இடத்துல நம்ம வழக்கமா பண்ற மாதிரி, இப்ப நம்பர் ஆஃப் டிஸ்க் ஈக்குவல் டூ ஆடா இருந்துச்சுன்னா, இந்த லாஜிக் போடணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிஸ்க் ஈக்குவல் டூ ஈவனா இருந்தா இந்த லாஜிக் போடணும் அப்படின்ட்டு, ஒரே பேட்டர்னுக்கு 2 தனி லாஜிக் எழுதுறதுக்கு பதிலா, நம்ம என்ன சிம்பிள் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண போறோம்னா,
நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, என்னோட ஆக்ஸிலரி ராட டெஸ்டினேஷன் ராட் ஆக்குறேன். டெஸ்டினேஷன் ராட ஆக்ஸிலரி ராட் ஆக்குறேன் அப்டின்ட்டு, அந்த பொசிஷன மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஆனா நம்ம சேம் கோட 2க்கும் யூஸ் பண்ண போறதுனால, என்ன பண்றோம்னா, n = 4 அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் டிஸ்கார்ட்னா, என்னோட ஆக்ஸிலரி நோட நான் டெஸ்டினேஷன் ராடா யூஸ் பண்றேன். அண்ட் டெஸ்டினேஷன் ராட ஆக்ஸிலரி ராடா மூவ் பண்றேன்ட்டு 2ஓட பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரே கோடையே 2 இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் நம்பர் ஆஃப் டிஸ்க் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் டிஸ்க்குக்கு. ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இப்படி பண்றப்போ அந்த சேஞ்ச்லாம் ஒரே ஆர்டர்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் மூவ்ல வந்து பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, நம்ம ஃபைனலா நமக்கு வந்து மூவ் ஆயிருக்குதுல்ல, அது வந்து ஆக்ஸிலரி ராட்ல வந்து ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க நமக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து டெஸ்டினேஷன் ராட் வந்து சோர்ஸ் பக்கத்திலேயே தான் இருக்கணும். இல்ல டெஸ்டினேஷன் ராட்ல மட்டும் தான் நமக்கு ஃபைனல் ஆன்ஸர் வந்திருக்கணும். ஆக்ஸிலரி ராட்ல வரக்கூடாது அப்டின்ட்டு இல்ல. நம்ம ஒரு ராட்லருந்து இன்னொரு ராடுக்கு மூவ் பண்ணணும்னா, ஒரு நோட ஹெல்ப்பரா யூஸ் பண்ணணும். இது ஒரு வேள கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சுன்னா, தனித்தனியாவே ஆட்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட், ஈவன்னா இந்த மாரி மூவ்மெண்ட்ன்னு கூட நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவ் பண்றதுக்காக நம்ம ஒரே லாஜிக்லயே நம்ம இங்க போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, இந்த டவர்ஸ் ஆஃப் ஹானாய் ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். இது வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற அந்த நம்பர் ஆஃப் டிஸ்க்க வந்து இன்புட்டா வாங்குது. அதுக்கப்புறம் பேஸ் கேஸ் செக் பண்றோம். இஃப் நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூ 0 நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருந்தா தானே ஒரு ராட்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும் டிஸ்க்க. பாசிட்டிவ் நம்பரா இல்ல அப்டின்னா, நம்ம ஒரு மூவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ரிட்டர்ன். யூசர் குடுத்த டிஸ்கவுண்ட் வந்து பாசிட்டிவா இருக்குதுன்னா, இப்ப நம்ம 3 ராட் கிரியேட் பண்றோம். 3 ராடோட வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றோம். ராட் 1, ராட் 2, ராட் 3. ராட் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டிஸ்க்க வந்து நம்ம நம்பர் வச்சு தானே அட்ரஸ் பண்றோம். டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3. அதனால நம்ம இங்க இன்டிஜர் டேட்டா டைப் குடுத்துட்டோம். ஸோ 3 ராட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் 3 ஸ்டாக் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சோர்ஸ் ஸ்டாக்குக்குள்ள நம்ம வந்து இனிஷியல் டிஸ்க்க வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எம்ப்டியா தானே இருக்கும். சோர்ஸ் ஸ்டாக்க வந்து ராட் 1ன்னு நான் வந்து இங்க கிரியேட் பண்ணதுனால, ஃபார் i ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் டிஸ்க் i கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 1 i மைனஸ் மைனஸ் நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல தானே இன்சர்ட் பண்ணுவோம். ஸ்டாக்ல வந்து டாப்ல எப்பவுமே வந்து ஸ்மாலஸ்ட் இது தானே இருக்கணும். ஏன்னா நம்ம டவர்ஸ் ஆஃப் ஹானா ரெக்யர்மென்ட் அப்படி இருக்கு. n = 3ன்னு குடுத்தா ஃபர்ஸ்ட் 3 இன்சர்ட் பண்றோம். i = நம்பர் ஆஃப் டிஸ்க். அதுக்கப்புறம் i மைனஸ் மைனஸ் அப்புறம் 2 இன்சர்ட் பண்ணுவோம். ராட் 1 டாட் புஷ் ஆஃப் i 3, 2 அப்புறம் 1 இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம 0 எதுவும் இன்சர்ட் ஆகாது. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். i கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 1. 3 ராட்ல எந்த டிஸ்க்லாம் இருக்குன்னு அத ஸ்டோர் பண்றதுக்காக 3 ஸ்டாக் கிரியேட் பண்ணோம். இப்போ 3 ராடையும் ஒரு ரெஃபரன்ஷியலா அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம 3 வேரியபிள் கிரியேட் பண்றோம். சோர்ஸ் ஈக்குவல் டூ 1, ஆக்ஸிலரி ஈக்குவல் டூ 2 அண்ட் டெஸ்டினேஷன் ஈக்குவல் டூ 3 அப்டின்ட்டு. ஒரு ரெஃபரன்சிங்காக. இப்போ வந்து நம்ம செக் பண்றோம். நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, கடைசியா சொன்ன லாஜிக்க போடுறோம். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்க் ஈவனா இருந்துச்சுன்னா, ஆக்ஸிலரியையும் டெஸ்டினேஷனையும் அந்த லொகேஷன வந்து சேஞ்ச் பண்றோம். ஜெனரலா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ராட் வந்து சோர்ஸ், செகண்ட் ராட் வந்து ஆக்ஸிலரி, 3 ராட் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், செகண்ட் மூவ்மெண்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி, தேர்ட் மூவ்மெண்ட் பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன் அப்படி இருக்கும். ஆனா ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஷுட் பி பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி, செகண்ட் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், தேர்ட் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். இதுக்கு தனி லாஜிக் எழுதாம, ஒருவேளை நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, ஆக்ஸிலரியும் டெஸ்டினேஷனையும் நம்ம ஸ்வாப் பண்றோம். இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதேதான். அந்த ராட் 1 தான் இத மென்ஷன் பண்ணும். ராட் 2 தான் இத டினோட் பண்ணும். ராட் 3 தான் டெஸ்டினேஷன மீன் பண்ணும். ஆனா நேமிங் கன்வென்ஷன மட்டும் சேஞ்ச் பண்றோம். இத வந்து டெஸ்டினேஷன் ஆக்குறோம். இத வந்து ஆக்ஸிலரி ஆக்குறோம். 3 ராட வந்து ஆக்ஸிலரி ஸ்டாக்ன்னு போடுறோம். அத வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சுட்டு சி ஈக்குவல் டூ ஏ, ஈக்குவல் டூ பி, பி ஈக்குவல் டூ சி அந்த மாதிரி. டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் வந்து 2n-1 தான் நம்ம பார்த்திருந்தோம் ஃபார்முலா. ஸோ அத வந்து நம்ம ஒரு வேரியபிளா இனிஷியலைஸ் பண்றோம். இன்ட் டோட்டல் மூவ்ஸ் ஈக்குவல் டூ நம்ம வந்து மேத் டாட் பவர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணாம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் நம்பர் ஆஃப் டிஸ்க் -1 2n-1. இந்த ஆப்பரேட்டர் உங்களுக்கு புரியலன்னா, ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துரலாம். இப்போ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஏதாவது ஒரு வேல்யூ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 1 இருக்கிறப்போ 1 பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன? 0001. லெஃப்ட் ஷிஃப்ட் பை 1ங்கிறப்போ இதுல இருக்க 1 வந்து ஒரு டிஜிட் ஷிஃப்ட் ஆகி இங்க வரும். 1 பிகம்ஸ் 0010. 0010ஓட பைனரிக்கு ஈக்குவலன்ட்டான டெசிமல் என்னன்னா 2. ஸோ விச் மீன்ஸ் 2^1. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2ன்னு போட்டோம்னா 2 ஸ்கொயர். ஸோ அப்படி பண்றப்போ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n அப்படிங்கிறப்போ n டிஜிட்ஸ் ஷிஃப்ட் ஆகி ஃபைனல் வர ஆன்ஸர் எப்படி இருக்கும்? 2n இருக்கும். ஸோ அதனால தான் 2n-1. இது ஒரு அப்சல்யூட்டான வேல்யூவா இருக்கும். டெசிமல் எதுவும் இருக்காதுங்கிறதுனால இத நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஃபார்
ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்ஸ வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்றோம். பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மூவ்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டூ டோட்டல் மூவ்ஸ். டோட்டல் மூவ்ஸ் வந்து நம்ம அந்த ஃபார்முலா வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். 2n-1 மூவ் பிளஸ் பிளஸ். ஸோ நம்ம 3 மூவ்ஸ் தானே ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்க போறோம். அதனால நம்ம அதே ஆர்டர்ல போட்டோம். இஃப் மூவ் மாட் 3 ஈக்குவல் டூ 1ஆ இருந்தா பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இந்த மூவ் டிஸ்க் ஃபங்ஷன் வந்து 4 இன்புட் வாங்குது. சோர்ஸோட ஸ்டாக், அப்புறம் சோர்ஸோட ரெஃபரன்சிங் பொசிஷன், டெஸ்டினேஷனோட ஸ்டாக், டெஸ்டினேஷனோட ரெஃபரன்சிங் பொசிஷன். நம்பர் ஆஃப் மூவ்ஸ் மாட் 3 வந்து 1ஆ இருந்துச்சுன்னா, மூவ்மென்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். 2ஆ இருந்துச்சுன்னா, மூவ்மென்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி அண்ட் ரிமைனிங் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 0வா இருந்துச்சுன்னா, பிட்வீன் ஆக்ஸிலரி அண்ட் டெஸ்டினேஷன். இந்த மாதிரி ஃபார் லூப்ல நம்பர் ஆஃப் மூவ்ஸ் வரது வரைக்கும். ஸோ இப்போ n ஈக்குவல் டூ 3ன்னா 7 டைம்ஸ் இந்த மாதிரி இந்த ஃபார் லூப் ரன் ஆயிட்டே இருக்கும். பை த எண்ட் ஆஃப் 7த் மூவ் எக்ஸ்பெக்டட் அரேஞ்ச்மென்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவ் டிஸ்க் ஃபங்ஷன் பார்க்கலாம். இந்த ஃபங்ஷன் வந்து என்ன ஆர்குமென்ட் இன்புட்டா வாங்குதுன்னா, இந்த ஃப்ரம் 2 ராட்லேருந்து வேல்யூ நம்ம ஸ்வாப் பண்ண போறோம்னா, அந்த ஃப்ரம் ராடோட இந்த ஸ்டாக் ஸ்டோரேஜ், தென் 2 ராடோட ஸ்டாக் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரம் ராடோட நம்பர். இந்த சோர்ஸ் ஈக்குவல் டூ 1, ஆக்ஸ் ஈக்குவல் டூ 2, டெஸ்டினேஷன் ஈக்குவல் டூ 3ன்னு போட்டோம்ல அந்த நம்பர். அதுக்கப்புறம் 2 ராடோட நம்பர். இந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா, சோர்ஸ்க்கு 1, டெஸ்டினேஷனுக்கு 3, சோர்ஸ்க்கு 1, ஆக்ஸிலரிக்கு 2, ஆக்ஸுக்கு 2, டெஸ்டினேஷன் 3. இந்த மாதிரி அந்த நம்பர் கால் ஆகும். ஸோ அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, நம்ம வந்து 4 சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் மூவ்மென்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி ராட் நடக்குதுன்னா, இங்க சோர்ஸ் ராட் வந்து எம்ப்டியா இருக்குது. ஃப்ரம் ராட் இஸ் எம்ப்டி. ஃப்ரம் ராட் எம்ப்டியா இருந்தா என்ன பண்ணணும்னா, இஃப் ஃப்ரம் ராட் டாட் இஸ் எம்ப்டி டிஸ்க் ஈக்குவல் டூ 2. இந்த 2 ராட் வந்து இந்த பி ஆக்ஸிலரி நோட். இந்த ராட்ல இருக்கிற டாப் வேல்யூவ பாப் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 ராட் டாட் பாப். பாப் பண்ணி வந்த டிஸ்க் வேல்யூ வந்து சேவ் பண்ணிக்கிறோம். டிஸ்க்ன்னு ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிட்டு, இங்கேருந்து பாப் ஆன அந்த டிஸ்க்க வந்து சோர்ஸ் ராட் அதாவது ஃப்ரம் ராட்ல புஷ் பண்றோம். ஃப்ரம் ராட் டாட் புஷ் ஆஃப் டிஸ்க். புஷ் பண்ணதுக்கு அப்புறமா வி மூவ் டிஸ்க். அந்த டிஸ்க் நம்பர் என்ன? இதோட நம்பர் வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணிட்டா, 1 ஃப்ரம் ராட் 2 டூ ராட் 1 அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த மிடில் ராட்ல இருந்து தானே எடுத்தோம். ஃப்ரம் ராட் 2 டூ ராட் 1 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இந்த 2 ராட் எம்ப்டியா இருக்குது. இங்க வந்து ராட் சோர்ஸுக்கும் ஆக்ஸிலரிக்கும் மூவ்மென்ட் பண்றோம். ஃப்ரம் ராட்ல 2 வேல்யூ இருக்கு. ஆக்ஸிலரி 2 ராட் வந்து எம்ப்டியா இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? எல்ஸ் இஃப் 2 ராட் டாட் இஸ் எம்ப்டினா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ராட் சோர்ஸ்ல தான் வேல்யூ இருக்கு ஃப்ரம் ராட்ல. அங்க இருந்து பாப் பண்ணிட்டு அந்த 2 ராட்ல புஷ் பண்ணுவோம். ஃப்ரம் ராட் டாட் பாப். ஃப்ரம் ராட்ல டாப்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் நம்பர் 1 பாப் பண்றோம். அத வந்து டிஸ்க் ஈக்குவல் டூன்னு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு இப்போ 2 ராட் டாட் புஷ் ஆஃப் டிஸ்க். 2 ராட் இப்போ என்ன? அந்த ராட் பி. ராட் பில வந்து அந்த வேல்யூவ வந்து புஷ் பண்றோம். 2 ராட் டாட் புஷ் ஆஃப் டிஸ்க். அதுக்கப்புறம் இப்ப 2 ராட்லயும் வேல்யூ இருந்துச்சுன்னா செக் பண்ணணும் எது வந்து ஜாஸ்தி வேல்யூ இருக்கு. சப்போஸ் ஃப்ரம் ராடோட வேல்யூ வந்து ஸ்மாலரா இருக்கு 2 ராடோட. அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். லெஸ் தேன் 2 ராட் டாட் பீக். ஃப்ரம் டாட் பீக் குடுத்தோம்னா, இங்க 1ன்னு வரும். இந்த 2 டாட் பீக் குடுத்தோம்னா, இங்க 2 ரிட்டர்ன் ஆகும். 2 ராட்ல வந்து 2 தான் டாப்பா இருக்கு. ஸோ டிஸ்க் ஈக்குவல் டூ ஃப்ரம் டாட் 1ம் 2ம் செக் பண்ணா 1 தான் ஸ்மாலர். ஸோ இது ஃப்ரம் ராட். இதுலருந்து அந்த 1 வந்து பாப் பண்றோம். பாப் பண்ணிட்டு இந்த டிஸ்க்ல சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ராட் அதாவது டெஸ்டினேஷன் ராட்ல புஷ் பண்றோம். 2 ராட் டாட் புஷ் ஆஃப் இந்த 1 வந்து புஷ் பண்றோம். தென் 4த் கேஸ் என்னன்னா, 2 ராட்ல வேல்யூ வந்து ஸ்மாலரா இருக்கு ஃப்ரம் ராடோட. 2 ராட்ல தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்குன்னா, 2 ராட்ல இருக்கக்கூடிய டாப் வேல்யூ வந்து பாப் பண்ணிட்டு, அத வந்து ஃப்ரம் ராட்ல புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணிட்டு, ஸோ 2ல வந்து ஸ்மாலர் வேல்யூ இருந்ததுனால 2ல இருந்து தூக்கி ஃப்ரம்ல போட்டுருக்கோம். ஃபைனலா மெயின் மெத்தட் ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அத யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் டிஸ்க்க இன்புட்டா வாங்குறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டவர்ஸ் ஆஃப் ஹேனாய் ஃபங்ஷன கால் பண்றோம் யூசிங் த நம்பர் ஆஃப் டிஸ்க். இந்த டவர்ஸ் ஆஃப் ஹேனாய் ஃபங்ஷனே வந்து மூவ் டிஸ்க் ஃபங்ஷனையும் வந்து இட்டரேட்டிவா கால் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து அரேஞ்ச்மென்ட் ஃபைனலா கிடைச்சிரும். இப்போ யூசர் நம்பர் ஆஃப் டிஸ்க் 2ன்னு குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம அவுட்புட் எப்படி இருக்கும்னா, 2னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 3 மூவ்ஸ் நடந்திருக்கும். n ஈக்குவல் டூ 3ஆ இருந்தா 7 மூவ்ஸ் நடந்திருக்கும். அண்ட் n ஈக்குவல் டூ 4ஆ இருந்தா இந்த மாதிரி 15 மூவ்ஸ் நடந்திருக்கும். இந்த லார்ஜஸ்ட் ராட் மூவ் பண்ற இடம் தான் மிட் பாயிண்ட்டா இருக்கும். n ஈக்குவல் டூ 3 எக்ஸாம்பிள்ல செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து 3 டிஸ்க் இருக்கு. 3 தான் வந்து லார்ஜஸ்ட் டிஸ்க். இதோட மூவ்மெண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கு? கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல இருக்கு. டோட்டலா 7 மூவ்ஸ். 4த் மூவ்ல இது இருக்கு.